हरि ओम श्री राघवेंद्राय नमः। பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனிலே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அதாவது உங்கள்கிட்ட ரொம்ப பகிர்ந்துக்கிட நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க. அதாவது சொந்த வீடு கிடைக்குமா அது இதுன்னு சொல்லி நிறையா இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நானும் சந்தோஷப்படுவேன். நாங்கள் 1988 உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மந்திராலயம் போகும்போது நிறையா பறி கொடுத்தேன்னு சொல்லி போயிட்டு வந்தோம். வந்த உடனே ஒரு நிலம் தந்தார்கள் ராகவேந்திர சுவாமிகள். ஆமாம், நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த நிலம், அதாவது வீடுன்னு யாராவது வீடுங்கிற ஒரு படம் வந்துச்சு. டைரக்டர் பாலு மகேந்திரா அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தை பாருங்கள், நிறையா கஷ்டம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு ராகவேந்திர சுவாமிகள் தந்தாங்க, நிலம் தந்தாங்க. அதில் வீடு கட்டினோம். வீடு கட்டின உடனே அந்த வீடு எங்களை விட்டு போயிட்டு, அப்போ ராகவேந்திரா சுவாமியில் வீடு கேட்டோம், மன கேட்டோம், தந்தீங்க, வீடு கேட்டோம், ஆனால் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மீண்டும், ஏன்னா ராகவேந்திர சுவாமிக்கு தெரியும் நீ எந்த இடத்துல உட்காரணும், உன்னை நான் எந்த இடத்துல உட்கார வைப்பேன் அப்படிங்கிறது. நம்ம ஏன்னா ஏதாவது கிடைச்சா நம்ம வெள்ளத்தில் தத்தளிக்கிறோம், ஏதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையில் நாம் பிடிக்கிறது சந்தன மரமா முருங்கை மரமானு தெரியாமல் உயிர் தப்பிக்கிறதுக்காக பற்றுதான். ஆனால் சுவாமிக்கு இந்த தடியை இவன் கொடுத்தா மேல் நோங்கி வருவான் அப்படிங்கிற சுவாமிக்கு தான். முருங்கை தடி எங்கேயோ போகும்போது பிஞ்சிட்டு போயிடும். ஆனால் சுவாமி கொடுப்பாப்புல, நீ தத்தளிக்கும் சமயம் நான் உனக்கு கரை சேர்க்கிறேன்டான்னு. அந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்தாப்புல போயிட்டு. ஆனால் அப்பவும் நாங்கள் ராகவேந்திர சுவாமி எல்லாரும் சடன்னு கோவப்படுறாங்க. ராகவேந்திர சுவாமியை கும்பிட்டா ரொம்ப சோதனை கொடுப்பாங்கன்னு. தங்கத்தை நெருப்பில் போட்டு அடிக்கும் போது தான் அணிகலன்னா மாறுது. அது மாதிரி உங்களை சோதனை பண்ணுறாருன்னா ராகவேந்திர சுவாமி உங்களை அதாவது லீடர், ஒரு இடத்துக்கு கொண்டு வர, ஒரு பொசிஷனை கொடுத்து கொண்டு வராங்கன்னு அர்த்தம். சாதாரண ஆட்கள்லாம் துன்பத்தை கொடுக்க மாட்டாப்புல, கேட்டதை கொடுத்துருவாப்புல. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு, அதாவது சிரமப்பட்டோம், அந்த வீடை எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அதாவது அரசாங்கத்தினால எல்லாம் பறி போச்சு. ஆமாம், மீண்டும் விடலை. வருஷம் மந்திராலயம் யாத்திரை சுவாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம், ராகவேந்திரா அது போச்சு, அடுத்து எங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு சொல்லி, அதாவது அது பிறகு கொடுத்தாப்புல. அதாவது என்ன சொல்லனா, ஒரு விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. நாங்கள் பறி கொடுத்த வீடெல்லாம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பட்டா, இலவச மனை பட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்டர் திருநெல்வேலியில் இது சுத்தமல்லி அந்த மாதிரி ஏரியாவில் திருப்பி கொடுக்கும்போது திருநெல்வேலி மையப்பகுதியில் அந்த இடத்த கொடுத்தாப்புல. நாங்கள்லாம் கனவுலே கூட நினைக்க முடியாது. இன்றைக்கி அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி இருக்கோம்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அதாவது ஏங்காதீங்க, நமக்கு எதுவும் இல்லையே, நமக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ராகவேந்திர சுவாமி கொடுப்பார்கள் கண்டிப்பாக. ஏன்னா நான் அனுபவித்தேன் அந்த இன்பத்தை. நீங்களும் வாங்கணும். ஏன்னா நீங்கள் கேட்டால் தாங்க கிடைக்கும். தட்டுங்க, திறக்கும் கதவு. அதே மாதிரி தான் சுவாமிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. அதாவது போன முறை பேசியிருப்பேன். அதை ஃபைனலில் ராகவேந்திர சுவாமியுடைய ஃபோட்டோவை நிறைய வீட்டில் வச்சுருந்தா அதை எடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சிருப்பேன். அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆமாம், அதாவது சரி, ராகவேந்திர சுவாமியில் யாரோ சன்னியாசி அவர் அவரை கும்பிட்டா நம்ம வீட்டில் உள்ள, அதாவது தலைமை நம்ம வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி சன்னியாசியாக போயிடுவாங்க அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்குது. முதலில் அந்த எண்ணம் தவறு. சரிங்களா? ராகவேந்திர சுவாமியால் நாம் போய் சுவாமியை கும்பிடுறோம் அப்படின்னு இல்லை, சுவாமி தான் நம்மளை தேர்ந்தெடுக்காங்க. அதாவது எப்படி ஒரு மாணவர்களை பள்ளி ஆசிரியர், இவன் நல்ல சிறந்த மாணவர், இந்த பையன் வந்தால் அதாவது உலகத்துக்கு படித்து உலகத்துக்கு நல்லது, நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை சேர்ப்போம் அப்படின்னு நினச்சி அந்த குருவானர் தேடி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது பக்தர்களை யார் யார் வேணுங்கிறது தேர்ந்தெடுக்கிறாப்புல. நாம் ராகவேந்திர சுவாமி பக்தர் ஆகிட்டோம் அப்படின்னு பெருமை கொள்ளலாம் இல்லையா? ஆனால் நம்மளை தேர்ந்தெடுக்க ராகவேந்திர சுவாமிகள் தான். அதாவது எண்ணற்ற மகான்கள் இருக்கிறாங்க. எல்லா மகான்களுக்கும் ஒவ்வொரு அனுகிரகமும் ஒரு வைப்ரேஷன் உண்டு. ராகவேந்திர சுவாமி இன்னைக்கு நம் கலியுகத்தில் அதாவது அவரு கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நினைக்கும்போது பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏன்னா சுவாமி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால் நம்மளும் கூட இந்த யுகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். சரிங்களா? அது ஒன்று. ஃபோட்டோ வைக்கிறதுல தவறே கிடையாது. ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோ வச்சா வீட்டுக்குள்ளே எந்த துஷ்ட சக்தியும் வராதுங்க.
ஒரு கிரகங்கள் நம்மளை நம்ம கிரகங்கள் கஷ்டப்படுத்துதுன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் படிப்படியாக கம்மியாகும். ஆமாம், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியில் யார் வழிபடுறாங்களோ அவங்களுடைய கர்மா கம்ப்ளீட்டாக குணமாகுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அது எப்படி கர்மா கழியாதுன்னு. கண்டிப்பாக கழியும். நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இதை ஒரு இதில் கூட நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா கர்மாங்கிறது உள்வினை பயன். நாம் பூமிக்கு வந்தால் எவ்வளோதான் நம்ம தூய்மையானவன் தானோ, சில சமயம் நீங்களே அனுப்பிங்க, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், என் மகன் என் கணவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கே இந்த சோதனை இறைவான்னு சொல்லுவீங்க, உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுவீங்க, நிறைய பேர் இறைவனை நிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரும். நான் கனவுல கூட ஒரு எறும்பு கூட துரோகம் நினச்சது இல்லையே, எனக்கு ஏன் சுவாமி இந்த அளவுக்கு ஒரு துன்பம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், அதாவது உடல் பிரச்சனைகள் பல இது ஏன் அப்படின்னு நம்ம வேண்டுறோம். காரணம் என்னென்னா நம் கர்மா, அதாவது போன ஜென்மத்தில் என்ன செய்தோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி பண்ணதுக்காக தான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை கழிக்கிறோம். ஆனால் மகான்கள் கிட்ட போகும்போது எப்படி கழியும்னா, நம்ம இப்போ ஒரு காயின்ஸ் மூட்டை எடுத்துக்கிடுவோமே, அதாவது சில்லறை ஒரு 5 லட்சம் ரூபா அந்த மாதிரி ஒரு மூட்டையை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து சுமக்க சொன்னால் ஒரு கொஞ்ச தூரம் ஒரு 10 மீட்ரு போகும்போது அந்த புஜமெல்லாம் வலிக்கும். ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் கர்மா. நம்ம கர்மாவை சுமந்துட்டு போகிறோம். அந்த மகான்களை சரணாகதி ஆகும்போது, மகான்கள்கிட்ட போகும்போது என்னென்னா, சுவாமி அந்த அந்த சில்லறை மூட்டையை வாங்கிடுறார். கர்மாங்கிற மூட்டையை வாங்கி தன்னகத்தே வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக பணத்தை கொடுக்குறாப்புல. ஆமாம், அந்த 5 லட்சமாக அந்த சில்லறைக்கு எவ்வளோ பெருமான பணமோ அதை கையில் கொடுத்து விடுறாப்புல. கர்மா ஈக்குவல். நாம் அந்த சில்லறை மூட்டையை கொண்டு போய் சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டோம். சுவாமி அதற்கு தகுந்த ஒரு 5 லட்சம் ரூபா அந்த பணம், அந்த கட்டு நம்ம ஒரு ஹேண்ட் பாக்கெட்லேயோ வச்சுட்டு போயிடலாம். அதுதான் ராகவேந்திர சுவாமிகிட்ட நம்ம சரணாகதி ஆகிறது. அந்த கர்மா படிப்படியாக விலகுங்க. கண்டிப்பாக, அதாவது என் வாழ்க்கையில் அது அநேக முறை நடந்திருக்குங்க. அதாவது நான் அவ்வளவு தீர்க்கமாக எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ராகவேந்திர சுவாமி மனசார அதாவது பொறுப்பை ஒப்படைச்சிருங்கிறேன். எப்படி திரௌபதி அம்மா கிருஷ்ணான்னு சொல்லி கையெடுத்து கூப்பிட்டாங்களோ, அதுக்கு பிறகு தான் கிருஷ்ணனோட உதவி செஞ்சார். நம்ம சரணாகதிங்கிறத சுவாமிகிட்ட கொடுத்தோமா, கண்டிப்பாக அந்த கர்மா நமக்கு அவர் வாங்கிட்டு நமக்கு பணமூட்டையை கொடுத்துருவார். அதுதான் ராகவேந்திர சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்னொன்று என்னென்னா, மகான்களுக்கு, அதாவது நிறைய பேருக்கு தெரியுதோ என்னமோ தெரியலை, ராகவேந்திர சுவாமிகளுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியிட்டேருந்து வருஷத்துக்கு ஒருக்க வஸ்திரம் வரும் ஆராதனைக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எத்தனையோ மகான்கள் ஜீவசமாதி ஆயிருக்கிறாங்க. ஆனால் திருப்பதியிலேருந்து வஸ்திரம் போனதாக நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இது நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து மந்திராலயத்துக்கு வருஷம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய ஆராதனைக்கு வஸ்திரம் வரும். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஏன்னா வாழும் மகான் இல்லையா, ஜீவனோடு அங்கே இருக்கிறாங்க. அதனால் சுவாமி வெங்கடாச்சலபதி தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விடுறாங்க. அதெல்லாம் பெரும் பாக்கியம். நிறைய பேருக்கு தெரியாது. ராகவேந்திர சுவாமியை கும்பிடுங்க ஏதோ ஒரு மகான் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இந்த கலிகாலத்தில் நம்மளை கடைத்தேற வந்த மகான்ங்க. அதாவது அவர்கிட்ட அவ்வளவு ஒரு பாக்கியம் இருக்குது. நம்ம புண்ணியத்தை கொடுக்கறதுக்காக சுவாமி மந்திராலயத்தில் இருக்கிறார்கள். அப்போ அதுவும் சென்னை மாகாணம் தான், தமிழ்நாடு தான். ஆந்திராவுக்குன்னு அவர் போகலை. தமிழ்நாடு அவ்வளவு வியாபிச்சு இருந்திருக்குது. எல்லா இதுவும் தமிழ்நாடாக, அதாவது தமிழ்நாடு இல்லை, மதராஸ் மாகாணமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் சுவாமி அங்கே போயிருக்கிறாப்புல. ஆமாம், அதாவது அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னாலே நம்ம பூர்வ ஜென்மம் ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது. அது மாதிரி சுவாமி நமக்கு கிரீன் கார்டு கொடுப்பாரு, நீங்கள் மந்திராலயத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தால் தான் நாம் அவரை மனதார வணங்கி அந்த இடத்துக்கு செல்ல முடியும். நீங்கள் வெறுமனமே ஏதோ ராகவேந்திர சுவாமிக்கு ஜபம் அப்படின்னு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே உங்களால் முடிஞ்சதோ முடியல, ஹரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஹரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஒரு 11 முறை சொன்னால் போதும். அன்றைய பொழுதில் வரக்கூடிய ஒரு இன்னல்களெல்லாம் தூசி போல தடுத்துரும். இது முடியுமான்னு கேட்பாங்க. ராகவேந்திர சுவாமியால் முடியும், கண்டிப்பாக முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். அவர் புண்ணியத்தை கொடுப்பதற்காகத்தான் மந்திராலயத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் தாராளமாக நீங்கள் பேசுங்க. சுவாமிகிட்ட
நம் சுவாமி, நம்ம அப்பா, நீங்கள் என்ன வேணாலும் உறவை எடுத்துக்கலாம், சுவாமி நிவர்த்தி பண்ணுவாப்புல. அதுதான் உண்மை. ஏதோ பேருக்காக சுவாமியை கும்பிட்டோம். சிலவங்க சொல்லுவாங்க, மந்திராலயத்துக்கு நானும் எனது நண்பரும் போயிருந்தோம், என் நண்பருக்கு நிறையா கொடுத்துட்டாப்புல சுவாமி, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு. அதுதான் அந்த கர்மா. கர்மா கழியணும் இல்லையா? எல்லாம் எடுத்துட்டு சுவாமி இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாரு இறைவன். அப்போ அந்த இதை கழியணும்னா சுவாமிகிட்ட போங்கம்மாங்க. இன்னைக்கு கலிகாலத்தில் இன்னைக்கு பல பேருக்கு அதாவது கிரக தோஷங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு முறை நம்பிக்கையை வச்சு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகிட்ட போயிட்டு வாங்க. அப்பா, நாங்கள் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம், கண்டிப்பாக நீங்கள் எங்கள் குடும்பத்தின் தகப்பனார், அத்தனையும் எங்களுக்காக நீங்கள் இதை நிவர்த்தி பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, வீடு தேடி வருவாங்க. ராகவேந்திர சுவாமி நம்ம அழைக்கத்தாம மாட்டுக்கிறோம், நம்ம வாசலில் ரெடியாக நிற்கிறாங்க சுவாமி. நம்ம அழைச்சா அந்த கிரகத்துக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண காத்திருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள், அதாவது இத்தியாதி நிறைய விஷயங்கள் நடக்கு. அதனால் சுவாமியை கும்பிட்டா மட்டும் என்ன தரவா போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கிடையாதுமா, நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் சுவாமியுடைய அனுகிரகத்தில். ஹரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகார